ஒன்றிய அதிகாரிகள் குழு இன்று இலங்கைக்கு வருகை. பல தரப்பு சந்திப்புகளில் ஈடுபட உத்தேசம். தமிழர்களிடம் செல்வாக்கு இருப்பது உண்மையாயின் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துங்கள். நாமல் ராஜபக்ச அரசாங்கத்திற்கு சவால். இலங்கைக்கான ஆசிய அபிவிருத்தி வங்கியின் புதிய பணிப்பாளர் நியமனம். பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த புதிய சட்டம். டில்வின் சில்வாவிற்கு இந்தியா அழுத்தம் கொடுக்கும். மாகாண சபை தேர்தல் குறித்து ஐக்கிய தேசிய கட்சி நம்பிக்கை. எல்லை தாண்டி வந்து பெலாலி பலிசர் அட்டகாசம். புன்னாலை கட்டுவண்ணில் பரபரப்பு சம்பவம். பலிசாரின் துப்பாக்கி சூட்டில் இளைஞர் உயிரிழப்பு. யாழ்ப்பாணத்தில் நள்ளிரவு நடைபெற்ற பயங்கரம். எப்ஸ்டீன் இரகசிய ஆவணங்களில் 1005 முறை இடம்பெற்றுள்ளது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் பெயர். தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கைக்கு வழங்கப்பட்டு வரும் GSP+ வரிச்சலுகை மீளாய்வு உள்ளடங்கலாக ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை கூட்டு ஆணைக்குழு கலந்துரையாடலில் பங்கேற்பதற்காக செவ்வாய்க்கிழமை நாட்டிற்கு வருகை தரவுள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் குழுவினர் நாளை புதன்கிழமை முதல் பல்தரப்பு சந்திப்புகளில் ஈடுபட உள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை கூட்டு ஆணைக்குழு என்பது ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை ஒத்துழைப்பு உடன்படிக்கையின் அமுலாக்கத்தை மேற்பார்வை செய்வதுடன் இருதரப்பு உறவுகள், வர்த்தகம், மனித உரிமைகள், ஆட்சியல், நிர்வாகம், அபிவிருத்தி ஒத்துழைப்பு என்பன தொடர்பில் சந்தித்து கலந்துரையாடும் ஒரு கட்டமைப்பாகும். இந்த கட்டமைப்பின் சந்திப்பின் போது குறிப்பாக இலங்கைக்கு வழங்கப்பட்டு வரும் GSP+ வரி சலுகை தொடர்பில் மீளாய்வு செய்யப்படும். அதன்படி ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை கூட்டு ஆணைக்குழுவின் சந்திப்பு கடந்த 2024 பிப்ரவரி மாதம் புருசேல்ஸில் நடைபெற்ற நிலையில் 2025 ஆண்டு அதனை கொழும்பில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. அதற்கமைய மேற்படி கூட்டு ஆணைக்குழுவின் சந்திப்பில் பங்கேற்பதற்காக கடந்த டிசம்பர் மாத நடுப்பகுதியில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் நாட்டிற்கு வருகை தரவிருந்தனர். இருப்பினும் கடந்த நவம்பர் மாத இறுதியில் டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பேரனர்த்தத்தை அடுத்து கூட்டு ஆணைக்குழுவின் சந்திப்பை பிற்போடுமாறு ஐரோப்பிய ஒன்றியத்திடம் இலங்கை அரசாங்கம் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக அந்த சந்திப்பு பிற்போடப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் செவ்வாய்க்கிழமை நாட்டிற்கு வருகை தரவுள்ள ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் இவ்வாரம் நாட்டில் தங்கியிருந்து பல்தரப்பு சந்திப்புகளிலும் மீளாய்வு நடவடிக்கைகளிலும் ஈடுபட உள்ளனர். குறிப்பாக ஜனாதிபதி, பிரதமர், வெளிவிவகார அமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர், தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள், மலையக அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், முஸ்லிம் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், மனித உரிமைகள் பாதுகாவலர்கள், தொழிற்சங்கவாதிகள், சுதந்திர வர்த்தக வலய ஊழியர்கள் உள்ளடங்கலாக பல்வேறு தரப்பினருடன் சந்திப்புகளை நடத்தவுள்ளனர். இந்த சந்திப்புகளின் போது விசேடமாக பயங்கரவாத தடை சட்டம் இன்னமும் நீக்கப்படாமை மற்றும் அதனை பதிலீடு செய்யும் நோக்கில் அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டிருக்கும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவு என்பன தொடர்பில் கலந்துரையாடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, கிழக்கு மற்றும் தமிழ் மக்கள் மத்தியில் தமக்கு நல்லதொரு செல்வாக்கு, ஆதரவு உள்ளது என்று அரசாங்கம் குறிப்பிடுகின்றது. அவ்வாறாயின் அரசாங்கமுடன் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த கருத்தை அவர் தெரிவித்தார். இனவாதம் பரப்பவில்லை என்று குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் மறைமுகமாக இனவாத கருத்துக்களை பரப்பி வருகின்றது. நாங்கள் ஒருபோதும் இனவாதமாக செயற்படவில்லை. தேசியத்தை பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பிடுவது இனவாதமாக அமையாது. வடக்கு, கிழக்கு மாகாணங்களிலும் தமிழ் மக்கள் மத்தியிலும் தமக்கு நல்லதொரு நிலைப்பாடு இருப்பதாக அரசாங்கம் குறிப்பிடுகின்றது. அவ்வாறாயின் மாகாண சபை தேர்தலை உடன் நடத்தி மக்கள் மத்தியில் உள்ள செல்வாக்கை அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும். ஆட்சிக்கு வந்தவுடன் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக குறிப்பிட்டார்கள். ஆனால் ஒரு வருடம் கடந்துள்ள நிலையில் இதுவரை எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. மாகாண சபை தேர்தலை பழைய தேர்தல் முறைமையில் நடத்துவதா அல்லது புதிய தேர்தல் முறைமையில் நடத்துவதா என்பதை ஆராய்ந்து யோசனைகளை முன்வைப்பதற்கு பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை முன்வைக்கும் யோசனை அண்மையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த தெரிவுக்குழுவுக்கு எதிர்க்கட்சியில் இருந்து பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. ஆனால் ஆளும் தரப்பில் இருந்து இதுவரையில் பெயர்கள் பரிந்துரைக்கப்படவில்லை.
மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தும் நோக்கம் அரசாங்கத்திற்கு கிடையாது என்பதையே இது வெளிப்படுத்துகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான ஆசிய அபிவிருத்தி வங்கியின் புதிய பணிப்பாளராக சனோனோன் குளோவின் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் இன்று கொழும்பில் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் பணியாற்றிய 13 ஆண்டுகள் உட்பட குளோவின் 26 ஆண்டுகளுக்கு மேலான தொழில்முறை அனுபவம் கொண்ட ஒரு அதிகாரி ஆவர். வலுசக்தி, காலநிலை, சுற்றுச்சூழல், காற்றின் தரம், பொது சுகாதாரம் மற்றும் உணவு, நீர் ஆகிய துறைகளில் முதலீட்டு திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் கொள்கை விடயங்களில் அவர் நிபுணத்துவம் பெற்றவர். இவர் 2023ஆம் ஆண்டு முதல் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் மங்கோலியாவிற்கான வதிவிட பிரதிநிதித்துவ பணிப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார். ஆசிய அபிவிருத்தி வங்கியில் இணைவதற்கு முன்னர் அமெரிக்காவின் தேசிய மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி ஆய்வகத்தில் மேலாளராக பணியாற்றிய அவர் அங்கிருந்து அமெரிக்கா, இந்தியா மற்றும் தெற்காசிய பிராந்திய வலுசக்தி ஒத்துழைப்பு முயற்சிகளை வழிநடத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பாடசாலை மாணவர் போக்குவரத்து சேவையை முறைப்படுத்துவது குறித்து தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் அதிகாரிகளுக்கும் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவின் தலைமையில் பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்றது. பாடசாலை மாணவர்கள் போக்குவரத்தை முறைப்படுத்துவதற்கான அதிகாரங்கள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதோடு அதற்குரிய விதிமுறைகளின் வரைவு தற்போது தயாரிக்கப்பட்டுள்ளது. எனவே அதில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் மற்றும் புதிதாக சேர்க்கப்பட்ட படவேண்டிய முன்மொழிவுகள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. புதிய கல்வி மறுசீரமைப்பின் கீழ் முன்னெடுக்கப்படும் பாடசாலை மறுசீரமைப்பு செயல்முறையின் போது எழும் போக்குவரத்து தேவைகளை நிறைவேற்றுதல், பாடசாலை மாணவர்கள் போக்குவரத்தில் நிலவும் சிக்கல்களை குறைத்து முறையான போக்குவரத்து பொறிமுறையொன்றை உருவாக்குதல் மற்றும் சிறிய பாடசாலை போக்குவரத்து சேவையை மிகவும் வினைத்திறனாகவும் பயனுள்ளதாகவும் பயன்படுத்துவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. பாடசாலை மாணவர்கள் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக சட்ட விதிமுறைகளை அமல்படுத்துதல், சிறுவர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து மாணவர்கள் போக்குவரத்தின் போது பதிவாகும் துஷ்பிரயோகங்கள் மற்றும் துன்புறுத்தல்களை தடுத்தல், பாடசாலை மாணவர் போக்குவரத்து சேவையில் ஈடுபடுபவர்களின் தொழில்சார் நிபுணத்துவத்தை மேம்படுத்தி அதனை பொறுப்பு வாய்ந்த சேவையாக மாற்றுவது ஆகியன குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. மாகாண சபை தேர்தலை அனுர அரசாங்கம் நடத்தும் என எதிர்பார்க்கின்றோம். அதற்கான அழுத்தத்தை டில்வின் சில்வா உள்ளிட்டவர்களுக்கு இந்தியா கொடுக்கும் என நம்புகின்றோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஹெரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசு அனுர தரப்பு பின்வாங்கி வருகின்றமை தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் கருத்து வெளியிட்டிருந்தார். மாகாண சபை தேர்தலை இந்த வருடம் நடத்துவதாகவே அனுர அரசாங்கம் தெரிவித்திருந்தது. அத்துடன் வரவு செலவு திட்டத்திலும் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் நடத்தும் என்ற நம்பிக்கையிலேயே நாங்கள் இருக்கின்றோம். எனினும் டித்வா புயல் அனர்த்தத்துடன் தற்போதைய நிலையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான அரசின் முயற்சி குறைந்துள்ளதாகவே தெரிகின்றது. ஆனால் தற்போது மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா உள்ளிட்ட சிலர் இந்தியாவிற்கு சென்றிருக்கின்றனர். மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு இந்தியா டில்வின் சில்வாவிற்கு ஓரளவு அழுத்தம் கொடுக்கும் என நினைக்கின்றோம். ஆனால் மாகாண சபை தேர்தலை நடத்தினால் நாட்டின் உண்மைத்தன்மையை மக்களுக்கு காட்ட முடியாது. மேலும் மாகாண சபை தேர்தல் இடம்பெறுமாக இருந்தால் நாங்கள் கூட்டணி அமைத்தே போட்டியிடுவோம். எதிர்க்கட்சியில் இருக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் ஐக்கிய தேசிய கட்சி போலவே ஒரு பாலமாக இருக்கின்றது. அதனால் கூட்டணி அமைப்பது தொடர்பில் தற்போது அனைவருடனும் கலந்துரையாடி வருகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புன்னாலை கட்டுவன் ஈவினை பகுதியில் எல்லை தாண்டி வந்த பலாலி போலீசார் பொதுமக்களுடன் மோதலில் ஈடுபட்டதுடன் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட நபர் தனது காணிக்குள் மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த பலாலி போலீசார் அவர் மது போதையில் இருப்பதாக கூறி முரண்பட்டுள்ளனர். இதன்போது பொதுமகனின் ஆடையை கிழித்து வன்முறையில் ஈடுபட்டதுடன் மேலதிக போலீசாரை அவ்விட
இடத்திற்கு வரவழைத்து அட்டகாசம் செய்துள்ளனர். சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குள் பலாலி போலீசார் அத்துமீறி நுழைந்துள்ளனர். அருகிலுள்ள மதுபான நிலையத்தில் இருந்து வருபவர்களிடம் இலஞ்சம் பெறுவதற்காகவே இந்த பகுதியில் போலீசார் அடிக்கடி நிற்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். சம்பவத்தில் ஈடுபட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் பெயர் மற்றும் தகட்டு இலக்கங்களை மறைத்து செயற்பட்டுள்ளனர். குறித்த போலீசார் மது போதையில் இருந்ததாகவும் பொதுமக்கள் இதனை தட்டி கேட்டு காணொலி எடுக்க முயன்றபோது அதனை தடுத்ததாகவும் கூறப்படுகின்றது. தமக்கு தொடர்ச்சியாக தொந்தரவு கொடுத்து வரும் பலாலி போலீசாரின் இவ்வாறான செயற்பாடுகள் குறித்து உரிய அதிகாரிகள் விரைந்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் வேலனை எல்லைப்பட்டி பகுதியில் இன்று அதிகாலை போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை சுமார் 1:15 மணியளவில் ஊர்காவல்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட எல்லைப்பட்டி பகுதியில் போலீசார் விசேட கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக அதிவேகமாக வந்த சந்தேகத்திற்கிடமான ஹயஸ் ரக வாகனம் ஒன்றை போலீசார் மறைத்துள்ளனர். போலீசாரின் கடமைகளை மீறி அந்த வாகனம் நிற்காமல் சென்றதுடன் திடீரென மீண்டும் திரும்பி கடமையில் இருந்த போலீசாரை மோதி தள்ளிவிட்டு தப்பி செல்ல முற்பட்டுள்ளது. இதனால் சுதாகரித்துக் கொண்ட போலீசார் தற்காப்பிற்காகவும் வாகனத்தை நிறுத்தவும் துப்பாக்கி சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த துப்பாக்கி சூட்டில் வாகனத்தில் பயணித்த வட்டுக்கோட்டையை சேர்ந்த 17 வயதுடைய இளைஞர் தலையில் படுகாயமடைந்துள்ளார். போலீசார் உடனடியாக அவரை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவத்தின் போது குறித்த ஹைஸ் வாகனத்தில் வட்டக்கோட்டை மற்றும் நல்லூர் பகுதிகளைச் சேர்ந்த 3 பயணித்துள்ளனர். உயிரிழந்த இளைஞனை தவிர ஏனைய இருவரையும் போலீசார் அதே இடத்தில் வைத்து மடக்கி பிடித்துள்ளனர். பிடிபட்ட இருவரிடமும் ஊர்காவல்துறை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வாகனம் எதற்காக நள்ளிரவில் அங்கு வந்தது, சட்டவிரோத கடத்தலில் ஈடுபட்டதா அல்லது வேறு ஏதாவது திட்டமா என்ற கோணத்தில் விசாரணைகள் முடுக்கி விடப்பட்டுள்ளன. மறைந்த அமெரிக்க பணக்காரரும் பாலியல் குற்றவாளியுமான ஜெஃப்ரி ஸ்டீபன் தொடர்பான பல மில்லியன் பக்கங்கள் கொண்ட ரகசிய ஆவணங்களை அமெரிக்க நீதித்துறை வெளியிட்டுள்ளது. இதில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் எப்ஸ்டீன் கொண்டிருந்த தொடர்புகள் குறித்து திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெளியாகியுள்ள 35 லட்சம் பக்கங்களை கொண்ட மின்னஞ்சல் மற்றும் கடித பரிமாற்றங்களில் விளாடிமிர் புடினின் பெயர் 1005 முறை இடம்பெற்றுள்ளது. ரஷ்யா குறித்த குறிப்புகள் 5000ற்கு மேற்பட்ட இடங்களில் வருகின்றன. எப்ஸ்டீன் பலமுறை புட்டினை சந்திக்க முயற்சி செய்துள்ளதாகவும் அதற்காக ஐரோப்பிய அரசியல்வாதிகள் உதவியை நாடியதும் தெரியவந்துள்ளது. இருப்பினும் இருவரும் நேரில் சந்தித்ததற்கான உறுதியான ஆதாரம் ஏதும் இதுவரை கிடைக்கவில்லை. ஐநாவுக்கான முன்னாள் ரஷ்ய தூதுவர் விடாலின் சுகிருடன் எப்ஸ்டீன் நெருங்கிய தொடர்பில் இருந்துள்ளார். சுகிரின் மகனிற்கும் நியூயார்க்கில் வேலை வாங்கி தரவும் அவர் முன்மொழிந்தமையும் குறிப்பிடத்தக்கது.